அருகம்புல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு TCL உடைய P715 மாடலை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அண்ட் 4K டிவி. இது ஆண்ட்ராய்டு அப்படி டிவின்றனால நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுபோக இது 4K டிவி அப்படின்றதுனாலவும் பிக்சருடைய கிளாரிட்டி வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அழகான டிவி. இதில் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஹேண்ட்ஸ்ஃப்ரீ வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்ற எல்லா பிராண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ரிமோட் மூலிமா நம்ம வந்துட்டு வாய்ஸ் சர்ச் பண்ண முடியும். பட் இதில் வந்துட்டு டிவிலேயே நமக்கு வந்து மைக் இருக்கிறதுனால நம்ம வந்து ஹேண்ட்ஸ்ஃப்ரீ வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் தான் TCL வந்து ரொம்பவே வந்துட்டு நம்ம பிராண்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிக்சர் கிளாரிட்டி அண்ட் சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக வந்திருக்கு. இது என்னென்ன சைஸ்லலாம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா 43, அப்புறம் 50, 55, 65 அண்ட் 75 இன்ச்சஸ் வரைக்குமே நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. TCL பொறுத்த வரைக்கும் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு பிராண்டு. 3 வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு பிராண்டோட வாரண்டி கொடுக்குறாங்க. TCL பொறுத்தவரை ஆண்ட்ராய்டு அப்படின்றனால நம்ம வந்து அப்ளிகேஷன் நிறையா வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கேம் ஆகட்டும் ரொம்பவே நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக வந்திருக்கு. பிக்சர் கிளாரிட்டி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா டாப் பிராண்டோட கம்பேர் பண்ண முடியாட்டினாலும் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற அழகான பிக்சர் கிளாரிட்டி நம்ம டிவி பார்க்க முடியும். அப்ளிகேஷன்ஸ் பொறுத்தவரை TCL, நெட்ஃப்ளிக்ஸு, ஈரோஸ் நவ், Z5, ப்ரைம் வீடியோ, யூடியூப்பு, கூகுள் ப்ளே மியூசிக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளே மூவிஸு, அதுபோல் பல அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு நல்லா இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஹேண்ட்ஸ்ஃப்ரீ வாய்ஸ் கால் சொல்லியிருந்தோம். இல்லை கூகுள் அசிஸ்டண்ட் இருக்கிறதுனால நீங்கள் டிவிக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா 4 மைக்கு வந்து பில்டினாக கொடுத்துருக்கனால நம்ம எந்த சைட்லேருந்து பேசினாலும் ஈஸியாக வந்து ரெகக்னைஸ் பண்ணும். ஓகே, இதை பற்றி பார்த்தோம். ஓகே, இல்லை என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி இனிமேல் பார்க்கலாம். இதை தவிர வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹேண்ட்ஸ்ஃப்ரீ வாய்ஸ் கண்ட்ரோல் அதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் TCL AI in அப்படின்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டைனமிக் கலர் என்ஹான்ஸ்மெண்ட்டு, லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு OS, அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் டிசைன், டால்பி ஆடியோ, பிக் ஸ்க்ரீன், 4K அப்ஸ்கேலிங், அப்புறம் வந்து மைக்ரோ டிம்மிங், இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். மைக்ரோ டிம்மிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுதான் வந்து மைக்ரோ டிம்மிங். அடுத்தபடியாக கூகுள் ப்ளே மியூசிக் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தபடியாக பிக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் பெசல்லெஸ் டிசைன் இருக்கிறதுனால நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து படம் பார்க்குறது போல் ஒரு ஃபீலிங் கிடைக்கும். டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. அதே போல் கேம்ஸ் விளையாடுறதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரிமோட்லேயே வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். அதே போல் மொபைல் ஃபோனில் வந்துட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி விளையாடுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிவி கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4K அப்ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர். இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் கண்டென்ட் கொடுக்கும்போது அதை வந்து 4K கிளாரிட்டிக்கு கொஞ்சம் வந்து அப்ஸ்கேல் பண்ணுது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மிரர் இருக்குது. அதை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் அதை பற்றி பேச போகிறது இல்லை. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஸ்மார்ட் ஹோம் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் TCL AI in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் சொன்னோம். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம IoT டிவைஸ் மூலமா நம்மளோட ஸ்மார்ட் ஃபேன், ஃப்ரிட்ஜ் அண்ட் ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாமே வந்துட்டு நம்ம டிவியில் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து ஹை டைனமிக் ரேஞ்ச் அப்படின்ட்டு HDR இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டைனமிக் கலர் என்ஹான்சர், நம்ம கலரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டீட்டெயில்டாக நமக்கு பிரித்து கொடுக்குறது. அதுபோக பார்த்திங்கன்னா டால்பி ஆடியோவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் ஹேண்ட்ஸ்ஃப்ரீ வாய்ஸ் கண்ட்ரோல். அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இல்லை வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டால்பி ஆடியோவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. டால்பி ஆடியோ கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு டால்பி ஹோம் தியேட்டர் அண்ட் சவுண்ட் பார்க் போடும்போது நம்ம வந்துட்டு அதை வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா வந்து லைக் பண்ணுங்கள். நம்மளோட அருகம்புல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோக்களுக்கு.